2 வீக்ஸா இந்த புக்க படிச்சிட்டுருக்கேன். இன்னைக்கு இந்த புக்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். நாளைக்கு இந்த புக்கோட ரிவ்யூ போடுறேன். ஸோ ஒரு 10 மந்த்ஸாவே ஸ்மால் ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். 36 வயசு வரையும் எனக்கு எந்த ஹேபிட்ஸுமே கிடையாது. 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ண விஷயம், இன்னைக்கு இந்த புக்கு என்னோட 7த், 8த் புக்கு ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ 2 மந்த்ஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸா ரொம்ப ஆக்டிவா இல்ல. டெங்கு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆயிட்டேன். அகைன் பேக் டு த ஃபார்ம். 2 2 வீக்ஸா இந்த புக்க படிச்சுட்டுருக்கேன். ஸோ நெறைய விஷயங்கள் அ அ இந்த புக்கோட கனெக்ட் ஆகியிருக்கேன். வெல்த்தா இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸா இருக்கட்டும், ஃபிலாசபி, அ ஒரு எப்படி நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழாம, பாஸ்ட் ரெக்ரெட்ஸும், ஃப்யூச்சர் பிளானிங்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. ஸோ தமிழில் ஆல்ரெடி கற்க கசடற தம்பி போட்டுட்டார் இந்த ரிவ்யூ. அவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டாய்சிசம் ஒரு 2 இயர்ஸாக அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த புக்கு ஆக்சிடென்டலாக தான் நான் வாங்கினேன். பட் எந்த பிளானிங்குமே இல்லை. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் எரிக், அண்ட் இந்த புக்கு நாவல் ரவிகாந்த் பற்றி எழுதியிருக்காரு. என்ன இதில் பியூட்டினா, நாவல் ரவிகாந்த் வந்து ஒரு ஃபிலாசபர், ஆண்டர்ப்ரனர், ஏஞ்சல் இன்வெஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹாப்பினஸ்ஸே போச்சு. ஆனால் இந்த மனுஷன் எப்படி ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கணும், எப்படி ஒரு விஸ்டமாக இருக்கணும், எப்படி பணமும் இருக்கணும். ஸோ ஒரு மாடர்ன் ஏஜ் ஃபிலாசபர்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர், இன்வெஸ்டர்னு வச்சுக்கலாம். இந்த புக்கோட ரிவ்யூ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.